வணக்கம் நேர்களே. மனித உடலில் ஒவ்வொரு உறுப்பும் முக்கியம் என்றாலும் இதயம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உறுப்பாக உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மில் பல பேருக்கு இதயம் என்று வரும்போது மாரடைப்பு குறித்து தெரிந்திருக்கும் அளவுக்கு இதய வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து தெரிந்திருக்கவில்லை. இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசப்போகின்றோம். இதை பற்றி உங்களுக்கு விளக்குவதற்காக நம்மோடு தேவகி மருத்துவமனை மதுரையிலிருந்து தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரீனஸ் டெமல் நம்மோடு உள்ளார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இதயம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விடயம் என்னென்னா ஹார்ட் அட்டாக். அது எப்படி வருது, அது வருவதற்கு முன்னாடி என்னென்ன சிம்டம் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு அது கணிக்க முடியும். ஆனால் இந்த இதய வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. இப்போ இதய வாழ்வு அப்படிங்கிறது என்ன, அது எப்படி செயல்படுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 அறைகள் இருக்குது, 4 சேம்பர்ஸ். ஒரு அறையிலிருந்து அடுத்த அறைக்கு பிளட் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வேல்வ் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ இதழ்கள் இருக்குல்ல, இது மாதிரி தின் டிரான்ஸ்பேரண்ட் ஸ்ட்ரக்சர். இது ஒரு அறையிலிருந்து அடுத்த அறைக்கு பிளட் போகிறத ஃபார்வர்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணும், ரிவர்ஸ் ஃப்ளோ அலோவ் பண்ணாது. இது க்ளோஸ் ஆகும்போது கேட்கக்கூடிய சத்தம் தான் நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்கும்போது லேப்டாப் கேட்குதுல்ல, அந்த சத்தம் இந்த வேல்வ் க்ளோஷரோட சத்தம் தான். ஹார்ட்டோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்வோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேல்வ் ஃபங்க்ஷன் செயலிழந்து போயிடுச்சுன்னா ஒரு அறையிலிருந்து அடுத்த அறைக்கு பிளட் சீராக போகாது, பிளட் தேங்கும். அப்போ அந்த ஒரு சேம்பர் வீங்கும்போது நாளடைவில் ஹார்ட் வீங்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த இதய வாழ்வு அப்படின்னு வரும்போது என்னென்ன காரணத்துக்காக அதில் பிரச்சனைகள் வரலாம்? இப்போது ஒரு மனிதர் நல்லா இருக்கார், அவரோட இதய துடிப்பு ஆரோக்கியமாக இருக்குது, அவர் கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு மனிதருக்கு இதய வாழ்வில் பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனை வரும் சார்? இந்த வேல்வ் பிரச்சனை வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. பிறவியிலே வர்ற காரணம் ஒன்று, ஓகே, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், கன்ஜெனிட்டல் மைட்ரல் ஸ்டெனோசிஸ், பல்மனரி ஸ்டெனோசிஸ் இப்படி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். மூணாவது ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். உடம்பில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இல்லைனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஈவன் ஸ்கின் இன்ஃபெக்ஷனில் இருந்து கூட பாக்டீரியா பிளட் ஸ்ட்ரீம் வழியாக வேல்வில் போய் உட்காந்து வேல்வை டேமேஜ் பண்ணி வேல்வ் ப்ராப்ளம் வருது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால கூட சில நேரம் வேல்வுலர் ப்ராப்ளம் வருது. இந்த 4 வேல்வில் 2 வேல்வ் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா மைட்ரல் வேல்வ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேல்வ். ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு நோயினால தான் இந்த மைட்ரல் வேல்வ் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது. ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா புவர் ஹைஜீன் இல்லைனா லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இவங்களில் தான் மோஸ்ட் காமனாக வருது. யூஸ்வலாக 5 to 15 இயர்ஸில் நமக்கு சின்ன வயசுலலாம் த்ரோட் பெயின் காமனாக வரும், நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு ஒரு பாக்டீரியா, சரி, அந்த பாக்டீரியானால் வரக்கூடிய த்ரோட் பெயினை நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா, ப்ராப்பராக டாக்டர்கிட்ட காமிச்சு ஆன்டிபயோட்டிக் எடுத்து ட்ரீட் பண்ணலைன்னா நம்ம உடம்பே இதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆன்டிபாடி ஹார்ட்டில் கனெக்டிவ் டிஷ்யூ ஜாயின்ட் ஸ்பேஸில் எல்லாம் போய் உட்காந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. நாளடைவில் ஹார்ட் டிசீஸ், வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ் வருது. ஒன்று. செகண்ட் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகக்கூடிய வேல்வ் பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேல்வ். அயோட்டிக் வேல்வ் வந்து யூஸ்வலாக ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஹார்ட்டில் ஏற்படும், இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புகள் மாதிரி வயசாகும்போது கால்சியம் டெபாசிட் ஸ்லோவாக இந்த வேல்வ் எல்லாருக்கும் வரும். வயசாகும்போது எல்லாருக்கும் சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும், சிலவங்களுக்கு சிவியராகவே வருது. ஓகே ஓகே. நார்மலாக வேல்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த கால்சியம் டெபாசிட் ஆக ஓப்பனிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி சின்ன அளவில் ஓப்பனிங் ஆகும். சரி, இதுதான் சிவியர் கால்சிஃபிக் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்னு எல்டர்லி பேஷண்ட்ஸில் மூச்சு திணறலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நார்மல் ஜெனரல் பாப்புலேஷன் ஒரு 60 இயர்ஸ் எபோவ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 5% பாப்புலேஷனுக்கு இந்த அயோட்டிக் வேல்வ் பிரச்சனை இருக்கும். ஓகே. ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே ஜெனரல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேவ் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். 80 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20% இந்த மாதிரி அயோட்டிக் வேல்வ் ஸ்டெனோசிஸ் இருக்கும். இப்போது நீங்கள் சொல்லும் போது சிறு வயது முதலே கூட இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, பிறவியிலே சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதயம் அப்படின்னு வரும்போது ஹார்ட் அட்டாக் பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட இதய வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் பற்றி தெரியறது கிடையாது. ஸோ மக்கள் ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? செகண்டு, இந்த பிறவிலிருந்தே அது வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா? இன்றைக்கி ஒரு ஹார்ட் அட்டாக்காக வர்றாங்க, ஹார்ட் அட்டாக்காக வந்து ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்னா ஒரு மேஜர் இரத்த குழாயில் பிளாக் இருக்குது, இமீடியட்டாக நம்ம சரி பண்ணலைன்னா உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே.
அப்போ ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்காக வரும்போது நெஞ்சு வலியோட துடிக்க வர்றாங்க. அந்த நேரம் நம்ம ஒரு சர்ஜரி இல்லைன்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வேல்வ் பிரச்சனைங்கிறது ஸ்லோவாக ஒரு கிரானிக் இல்னஸ். சார் இன்றைக்கி ஒரு வேல்வ் பிரச்சனைன்னு ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னு அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா, டாக்டர் எனக்கு நான் 1 இயர் முன்னாடி 1 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா இப்போ என்னால் 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியலை. என்ன ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் தாண்டி தான் இவங்களுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா மூச்சு வாங்குது. அந்த மாதிரி இது ஒரு லாங் டியூரேஷன் ப்ராசஸ். ஒரு மைல்டு டிசீஸ்லேருந்து சிவியர் டிசீஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்களாகும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு சர்ஜரி நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அதை பேஷண்ட்ஸும் ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை, பயந்துடுறாங்க. இதுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி தேவையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் லோக்கல் டாக்டர்ஸ்ட்டை காமிச்சு டெம்பரரி ட்ரீட்மெண்ட், அதாவது டயோரிட்டிக்ஸ் நீர் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அது ஹார்ட்டுடைய லோடை குறைக்கும். அப்போ 10 ஸ்டெப்ஸ் நடக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் இல்லைன்னா 30 ஸ்டெப்ஸ் நடக்க முடியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாத்திரையினால் முடியுங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் தீர்வு மாத்திரையினாலே ஓட்டிடுறாங்க. எப்போ சர்ஜரிக்கு வர்றாங்கன்னா லேட் ஸ்டேஜில் காம்ப்ளிகேஷனோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் சர்ஜரிக்கு ஒத்துடுறாங்க. அப்போது ஆப்ரேஷன் பண்ண எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிற அந்த பேஷண்ட்ஸுக்குமே ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையிலே இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஏன்னா மூச்சு வாங்குறது கூட அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றீங்க. இதை தாண்டி ஒரு மனிதருக்கு இதய வாழ்வில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள், ஏன்னா முன்கூட்டியே தெரிந்தா அப்படின்னா அது ஆப்ரேஷன் பண்ணுறது ஈஸி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாரும் காலம் கடந்து ரொம்ப சிவியரான பிறகு தான் வராங்க அப்படிங்கிறது பெரிய சவால். அது பேஷண்ட்டுக்கும் சரி டாக்டருக்கும் சவாலாக இருக்குது. அது முன்கூட்டியே அதை கண்டறிந்து சரி பண்ணாங்கன்னா ரொம்ப எளிமையாக அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அறிகுறிகள் சார் இப்போ நார்மலாக இருக்குது, என்னென்ன அறிகுறிகள் இருந்தாங்க அப்படின்னா அது இதய வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா பிரெத்லெஸ்னஸ். நடக்கும்போது மூச்சு வாங்குது, இல்லைன்னா ஸ்டெப்ஸ் ஏறும்போது மூச்சு வாங்குது, சில நேரம் நடக்கும்போது நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் வரும், பால்பிட்டேஷன். நார்மலாக நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம யூஸ்வலாக உணர மாட்டோம். ஆனால் இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ஹார்ட் பீட்டை உணர்ற மாதிரி பால்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, முன்னாடி மாதிரி நான் இப்போ ஆக்டிவாக இல்லை, டிஸியாக ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் லேட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக படுக்க முடியாது, ஆர்த்தோபனியான்னு சொல்லுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிடுவாங்க, லேட் நைட்டு வந்து மூச்சு திணறல எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி லேட் ஸ்டேஜில் இன்னும் பார்த்தீங்கன்னா கை கால் வீக். ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் இல்லையா டாக்டர்? இப்போது வயசானவங்களுக்கு சாதாரணமாக மூச்சு வாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னும் போது இளையவர்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் அதில் கிடையாது டாக்டர்? ஏஜ் ரிலேட்டட் வேல்வ் சேஞ்சஸும் வரும், அதுக்கு நம்ம எக்கோ பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது. ஓகே. இன்னும் சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஸ்டேஜில் இந்த அறைகள் வீங்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வீங்கி ஃபுட் பைப்பை கம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அது ப்ராங்கஸ், அதாவது சுவாச குழாயை கம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னும் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய அந்த நர்வை கம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், அதாவது சத்தம் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி வேறு சிம்டம்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் யாரும் அது போதிய விழிப்புணர்வு இல்லாதனால அது டைரெக்டாக அது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட வர்றது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்போதைய ஒரு தற்காலிக தீர்வு தான் எல்லாம் நாடுறாங்களே தவிர அதுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி வரதில்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அந்த தொடக்கத்திலே வந்தாங்க அப்படின்னும் போதும் இல்லை அதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாமல் கடைசி கட்டத்தில் வராங்க அப்படின்னும் போதும் இந்த 2 டைப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்? இப்போது எல்லா வேல்வ் பிரச்சனைக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா மைல்டு, மாட்ரேட், சிவியர். ஓகே. மைல்டு டு மாட்ரேட் யூஸ்வலாக நம்ம மாத்திரைனால டிசீஸ் ப்ரோக்ரஷனை கம்மி பண்ணுறதுக்கான மாத்திரை கொடுத்து அப்படி சீரியல் எக்கோ எடுத்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்ரி 6 மந்த்ஸ் இல்லைனா எவ்ரி 1 இயர் இவங்க சிவியரிட்டியை பொறுத்து சீரியல் எக்கோ எடுத்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ இவங்க சிவியர் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிறாங்களோ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆவாங்க. அந்த ஸ்டேஜில் அதுக்கு பிறகு ரொம்ப போஸ்ட்பான் பண்ணாமல் ஏர்லியாக சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர். சர்ஜரிலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வேல்வ் ரிப்பேர் சர்ஜரி, ஒன்று வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிங்கிறது அந்த டேமேஜ்டு வேல்வ் ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே. எடுத்து அதில் ஸ்டிச் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் வேல்வை அதில் உட்கார வைக்கிறோம். ரிப்பேர் சர்ஜரிங்கிறது அவங்கள பேஷண்ட்டோட ஓன் வேல்வ்லே சின்ன சின்ன லீக்கு, சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அந்த வேல்வை சரி பண்ணி நியர் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர்றோம். ஆர்டிஃபிஷியல் வேல்வாக இருந்தாலும் சரி, இந்த ரிப்பேர் வேல்வ் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, அதோட சேம் பிரின்சிபல் என்னென்னா இந்த வேல்வ் வந்து ஃபார்வர்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணி ரிவர்ஸ் ஃப்ளோ அலோவ் பண்ணாமல் நியர் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ரிப்பேர் வேல்வ் சர்ஜரி. வால்வு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது கீஹோல் அறுவை சிகிச்சைங்கிறது தேவையா சார்? இன்றைக்கி மோஸ்ட் காமனாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெனாட்டமி சர்ஜரி, பிரெஸ்ட் போனை ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். அதுதான் யூஸ்வலாக காமனாக பண்ணுறது. கீஹோல் சர்ஜரி, இந்த வேல்வ் சர்ஜரிஸ் எல்லாமே கீஹோல் வழியாகவே பண்ண முடியும். பிரெஸ்ட் போன் ஃபுல்லும் ஓப்பன் பண்ணாமல் பார்ஷியலாக அப்பர் பார்ஷியல் ஸ்டெனாட்டமி
4 to 5 சென்டிமீட்டர்ஸ் இன்சிஷன் போட்டு ஹார்ட்டை அப்ரோச் பண்ணி ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். ரைட் சைடில் ரைட் ஆன்டீரியர் தொரக்கட்டாமின் அங்கேயுமே ரிப்ஸ் இருக்குல்ல, விலா எலும்புகள், அதுக்கு இடையில ரிப் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி ரிட்ராக்ட் பண்ணி ஹார்ட்டை ரீச் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரான்ஸ் ஆக்சிலரி இந்த வழியாக போய் பண்ணலாம். வெளியே யாருக்குமே தெரியாது, சர்ஜரி பண்ணியிருக்கிறது மாதிரியே தெரியாது. இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நாங்கள் இதுக்காக ட்ரைனிங் எடுத்திருப்போம். இந்த மாதிரி ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே இந்த மாதிரி கீஹோல் சர்ஜரி பண்ண முடியும். இந்த கீஹோல் சர்ஜரி பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்காராக இருக்கும், 5 to 6 சென்டிமீட்டர்ஸ்லேயே ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜரியே பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப ப்ளீடிங் இருக்காது. ஆப்ரேஷன் முடிஞ்சு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் கம்மியாக இருக்கும். ரிக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஹார்ட் சர்ஜரி பண்ணோன்னா 6th or 7th டே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி கீஹோல் சர்ஜரி பண்ணிட்டோம்னா 3rd or 4th டே டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அப்புறம் ரிட்டர்ன் டு நார்மல் ஒர்க் ஈஸியாக சீக்கிரம். யூஸ்வலாக 3 months நம்ம மேஜர் ஹார்ட் சர்ஜரிஸுக்கு ரெஸ்ட் அலோவ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் முடியும் போதே நார்மல் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு முன்னாடி சொல்லும் போது ஆர்டிஃபிஷியல் வால்வு பற்றி சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னபோது இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வால்வுன்னு அதுதான் தக்க வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வேறு வழி இல்லாத சூழலப்போ அந்த வால்வு அப்புறப்படுத்தி ஆர்டிஃபிஷியல் வால்வு வைக்கிறீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் வால்வு பற்றி சொல்லுங்கள் சார். இது எத்தனை ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆர்டிஃபிஷியல் வேல்வ்லையுமே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் வேல்வ், இன்னொன்று டிஷ்யூ வேல்வ். மெக்கானிக்கல் வேல்வ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக யங்கர் பேஷண்ட்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பயாலஜிக்கல் வேல்வ் ஆர் டிஷ்யூ வேல்வ் பார்த்திங்கன்னா எல்டர்லி, வயசான 65 வயசுக்கு மேல்பட்ட பேஷண்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மெக்கானிக்கல் வேல்வை தான் மெட்டல் வேல்வுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக மெட்டல் இல்லைன்னா அலாயில் செய்திருப்பாங்க. இதில் பல டிசைன்ஸ் இருக்குது. சிங்கிள் லீஃப் மூவ் ஆகிறது, டபுள் லீஃப் மூவ் ஆகிறது, பால் அண்ட் கேஜ், பால் போய் அடைச்சி ஓப்பன் பண்ணுறது மாதிரி வேறு டிசைன்ஸ் இருந்தாலும் இதோட பிரின்சிபல் சேம் தான். இட் ஷுட் அலோவ் ஃபார்வர்ட் ஃப்ளோ, இட் ஷுட் நாட் அலோவ் ரிவர்ஸ் ஃப்ளோ. இந்த மெக்கானிக்கல் வேல்வ் ஆர் மெட்டல் வேல்வ் ஃபிக்ஸ் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்துடும். ஆனால் லைஃப் லாங் ஆன்டிகோயாகுலண்ட், பிளட் தின்னர் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம். பயாலஜிக்கல் வேல்வ் இல்லைன்னா டிஷ்யூ வேல்வ் பார்த்திங்கன்னா இது பிக்கோட ஹார்ட் வேல்வில் இல்லைன்னா பசுவோட பெரிகார்டியம் அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஹார்ட்டில் பல கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை ஆன்டிஜெனிசிட்டி எல்லாம் லூஸ் பண்ணி குளூட்ரால்டிஹைட்னு ஒரு ப்ரிசர்வேட்டிவில் போட்டு வச்சுருப்பாங்க. இது யாருக்கு பார்த்திங்கன்னா 65 வயசுக்கு மேலே உள்ள பேஷண்ட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி வேல்வ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதோட டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும், 10 to 15 years தான் வரும். அதுக்கு பிறகு நார்மல் நம்ம வேல்வில் கால்சியம் டெபாசிட் ஆகி ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வரும் பாருங்கள், அது மாதிரி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். 10 to 15 yearsக்கு அப்புறம் இந்த வேல்வை ரீப்ளேஸ் தான் பண்ணணும். அதனால் எல்டர்லி பேஷண்ட்ஸில் மட்டும்தான் இந்த வேல்வ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வேல்வோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளட் தின்னர் இவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் வேல்வு அப்படின்னு வரும்போது ஆன்ஜியோபிளாஸ்ட் மாதிரி அதை செய்ய முடியுமா? ஆன்ஜியோபிளாஸ்டி மாதிரி இன்னைக்கு ட்ரான்ஸ் கேத்தட்ரல் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதில் என்னென்னா இந்த மெக்கானிக்கல் வேல்வ் பண்ண முடியாது. டிஷ்யூ வேல்வ், பயாலஜிக்கல் வேல்வ் எல்டர்லி பேஷண்ட்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லை, அது பண்ணுறாங்க. அதுக்காக ஸ்பெஷலி டிசைன்டு வேல்வ்ஸை பண்ணுறாங்க. இது ஆன்ஜியோகிராம் பண்ணுறது மாதிரி தொடை வழியாக டியூப் வழியாக கொண்டு போய் நம்ம நார்மல் சர்ஜரியில் அந்த டேமேஜ்டு வேல்வை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். சரி, இந்த டிரான்ஸ்கேத்தட்ரல் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் அந்த டேமேஜ்டு வேல்வ் அதிலே தான் இருக்கும், அதை விரித்து வச்சிடுறாங்க. இந்த டியூப் வழியாக இந்த டிஷ்யூ வேல்வை கொண்டு போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்னா எல்டர்லி பேஷண்ட்ஸ் ஹூ இஸ் அன்ஃபிட் ஃபார் சர்ஜரி. ஆப்ரேஷன் பண்ணால் இறந்து போகிறதுக்கான மார்ட்டாலிட்டி ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஓகே, இல்லைன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் வேறு டிசீசஸ் இருக்குது. இந்த ஆப்ரேஷனும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லைன்னா இறந்து போகிறதுக்காக விகிதம் நோய்கள்லாம் நிறைய இருக்கும். ஆமாம், இருக்கும்போது அந்த ஹூஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் வெரி லெஸ். அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த டிரான்ஸ்கேத்தட்ரல் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஒரு பேஷண்ட் இதய வால்வு ஆப்ரேஷன் அப்படின்னு வராங்கன்னா ஆப்ரேஷனுக்காக கூட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு அந்த மாதிரி டைம் டியூரேஷன் இருக்குங்களா சார்? ஹார்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் நம்ம யாருக்குமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. யூஸ்வலாக இந்த சிங்கிள் வேல்வ் சர்ஜரி 3 to 4 hours ஆகும். நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடித்து அந்த ஹார்ட்டை மெஷினில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஹார்ட்டை டாலரேட் பண்ணாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹார்ட்டை சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரம் ப்ளீடிங் இருக்கும்.
ப்ளீடிங் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி அதை ப்ளீடிங் செட்டில் ஆகிறது வரைக்கும் டைம் எடுக்கும். ஹார்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் டைம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது. நான் சில சர்ஜரி ஒரு பல்மனரி எண்டாடெக்டமின்னு ஒரு சர்ஜரி பண்ணேன். அந்த பேஷண்ட்டுக்கு நான் பண்ணும்போது காலையில் 9 மணிக்கு நம்ம தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணோம். நான் 11 o'clock இன்சிஷன் செஸ்ட் இன்சிஷன் போட ஆரம்பித்தேன். ஓகே. முடிக்கும்போது ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. ஓகே. ப்ளீடிங் நான் ஸ்டிச் எடுத்த ஒவ்வொரு நீடில் ஹோல்ல இருந்தும் ப்ளீடிங் பேக் பண்ணி வச்சோம். திருப்பி வெயிட் பண்ணோம். திருப்பி ப்ளீடிங் நம்ம பிளட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ப்ளீடிங் திருப்பி பேக் பண்ணோம். பேஷண்ட்டை ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு 4 மணி. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4 அடுத்த மணி. நாள் 25 வயசு தான். பேஷண்ட் வரும்போது 2-3 ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும். அந்தளவு மூச்சு திணறலோடு வந்தார். இன்னைக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அவனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட முடியுது. டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் சர்ஜரியில் சொல்லவே முடியாது. இப்போது அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த நோயாளிகளுக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்க எதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சார்? ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு மேஜர் ஹார்ட் சர்ஜரி. இந்த சர்ஜரி பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்ஸை நடக்க வச்சு ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண வச்சு அவங்களே டேக் கேர் பண்ணுறது மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் இவங்க ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்புறதுக்கு ஒரு 2 to 4 weeks ஆகும். இந்த ரிக்கவரி பீரியடில் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பெயின் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், நார்மலாக சாப்பிட முடியாது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும். இது எல்லாமே நார்மலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது 1 or 2 weeksல செட்டில் ஆயிரும். அப்புறம் வூண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண சைட்டில் வூண்டு இருக்கும். இதை நம்ம டேக் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். எல்லா பேஷண்ட்ஸுமே டெய்லி நார்மலாக குளிக்கிறது மாதிரி இந்த வூண்ட்லேயுமே சோப் அண்ட் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி குளிச்சிக்கணும். அப்புறம் ட்ரை கிளாத் எடுத்து தொடச்சிக்கணும். லூஸ் கிளாத் வியர் பண்ணணும். அதுக்கு மேலே செஸ்ட் பைண்டர்னு ஒன்று கொடுப்போம். அதை இந்த வூண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை அட்லீஸ்ட் ஃபார் எ மந்த் வியர் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா டயட். இது ஒரு மேஜர் சர்ஜரி, நிறைய ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். இது ரிக்கவரி பீரியடில் ரொம்ப ப்ரோட்டீன் தேவைப்படும். அதனால் ஹை ப்ரோட்டீன் டயட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த 1 month ஆஃப் ரிக்கவரி பீரியடில் நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட், அதாவது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட நான் என்கரேஜ் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஃபைபர் இருக்குது. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வூண்ட் ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணும். அப்புறம் வாட்டர், தண்ணி நார்மல் ஹார்ட் பம்பிங் உள்ள பேஷண்ட்ஸ்னால் 2 to 3 liters வரை குடிச்சிக்கலாம். எப்போவுமே இந்த வேல் சர்ஜரியில் பேஷண்ட்ஸ் லேட் ஸ்டேஜில் வர்றதுனால ஹார்ட்டோட பம்பிங், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாக நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்றபடி நாங்கள் தண்ணி அளவு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க டாக்டரை கண்டிப்பாக கேட்கணும் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சால்ட் நார்மல் சால்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நீர் மாத்திரைன்னு ஒரு யூரின் போகிறதுக்கான மாத்திரை கொடுப்போம். இதில் எல்லாம் சோடியம் லாஸ் ரொம்ப இருக்கும். நார்மலாக எவ்வளவு சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப கம்மியும் பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமும். யூஸ்வலாக 5 grams per dayன்னு ரெக்கமெண்டேஷன். அந்த அளவு நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட் மந்த்துக்கு கண்டிப்பாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இனிஷியல் 3 months ட்ராவல் அவாய்ட் பண்ணணும், வெயிட் லிஃப்ட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பெஷலாக ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க 6 மணிக்கு. யூஸ்வலாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் ஆன்டிகோயாகுலண்ட், லைஃப் லாங் சாப்பிடணும். இது சாப்பிடாமல் இருந்தால் வேல்வ் அடைஞ்சு போய் உயிரிழப்பு வர்றதுக்கு ரத்த உறைதலை பண்ணக்கூடிய தின்னாக்கக்கூடிய டேப்லெட். இது டெய்லி சாப்பிடணும் சார்? டெய்லி சாப்பிடணும். ஓகே. இப்போது இந்த வால்வு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுக்கான அறிகுறிகள் மூச்சு வாங்குறது நீங்கள் சொன்னீங்க. அதிகமாக 20 ஸ்டெப்பு நடந்தாங்க அப்படின்னா 10 ஸ்டெப்பு நடக்கும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கும். இதுதான் முக்கியமான முதல் அறிகுறி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது சார்ந்து வால்வு ப்ராப்ளத்தால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவங்க இல்லை ஆர்டிஃபிஷியல் வால்வு வச்சவங்க எல்லாமே அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவங்க வழக்கமாக வேகமாக நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா சார்? ஆமாம். பார்த்திங்கன்னா அந்த வேல்வ் சர்ஜரி முடிஞ்சதுமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, முதல்ல இருந்து அந்த கஷ்டம் எதுவுமே இல்லைன்னு உள்ளதை ஃபீல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஃபியூ டேஸ் அந்தளவு பெயின் எல்லாம் இருக்கிறதுனால இனிஷியலாக அந்தளவு நார்மல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் ஓட முடியாது. ஸ்லோவாக அவங்க டெய்லி வாக்கை இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் 2 months வரும்போது இவங்க ஒரு நார்மல் 2 to 3 kilometers வாக் பண்ணுற அளவு வந்துடுவாங்க. இப்போ இந்த வால்வு பிரச்சனையால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பேஷண்ட் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க லைஃப் லாங் அந்த ரத்த உறைதலுக்கான ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. அது நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க. நிறுத்தினாலும் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னீங்க. என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் அவங்க டாக்டர் எமர்ஜென்சிக்கு அணுகலாம் சார்? இந்த வேல்வ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே அவங்க அந்த பிரெத்லெஸ்னஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். ஒரு சின்ன பெயின் இருக்கும், பெயினால் நடக்கும்போது கொஞ்சம் வலியோட சேர்ந்துள்ள பிரெத்லெஸ்னஸ் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப அன்யூஷுவல் பிரெத்லெஸ்னஸ், 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால் எதுவுமே முடியலை, ரொம்ப படபடப்பாக பால்பிட்டேஷன் படபடப்பாக இருக்குது, இல்லை ஹை கிரேட் ஃபீவர், அப்புறம் இந்த வூண்டில் டிஸ்சார்ஜ் வந்துச்சுனாலுமே கண்டிப்பாக எமர்ஜென்சியாக வரணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் சைன்ஸ். இந்த 6 மணி மாத்திரை எடுக்கிறாங்கல்ல, அதோட டோஸ் வந்து நம்ம ஒவ்வொரு விசிட்லேயுமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இவன் ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வருது, இல்லைனா இருமி துப்பும்போது ரத்தம் வருது, பிளட் வாமிட்டிங், மோஷன் போகும்போது கருத்து போகுது, சைன்ஸ் ஆஃப் ப்ளீடிங் இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக எமர்ஜென்சியாக டாக்டர்கிட்ட. சரி, இப்போ இந்த வால்வு பிரச்சனை அப்படின்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பேஷண்ட், அதுக்கு பிறகு நீங்கள் அந்த டேப்லெட் ஒன்று ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ரத்த உறைதல், ரத்தத்தை தின்னாக்கக்கூடிய டேப்லெட் நீங்கள், அது எந்த அளவுக்கு முக்கியமானது, அது லைஃப் லாங் போடுறதுக்கான தேவை ஏன் இருக்குது? ஹார்ட் வால்வ் சர்ஜரி பண்ணப்பட்ட ஒவ்வொரு பேஷண்ட்டுமே இந்த 6 மணிக்கு இந்த மாத்திரை நம்ம யூஸ்வலாக எடுக்க சொல்கிறோம். இது என்னென்னா பிளட் தின்னர், ஆன்டிகோயாகுலண்ட். இந்த டைமிங் ரொம்ப முக்கியமா சார்? டைமிங் ஏன் சொல்கிறோன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு டைமுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம ரெகுலராக அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு பிளட் தின்னர் இல்லைனா ஆன்டிகோயாகுலண்ட். விட்டமின் கே ஆன்டகானிஸ்ட்னு சொல்கிறோம். ரொம்ப வால்வ் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்ட ஒவ்வொரு பேஷண்ட்டும் காமனாக எடுக்கக்கூடிய மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா வார்ஃபேரின் இல்லைனா அசிட்ரோம். யூஸ்வலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மாத்திரை இந்த 2 தான். ஓகே. வைட்டமின் கே ஆன்டகானிஸ்ட். நார்மல் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசத்துக்கு வைட்டமின் கே லிவரில் எந்த சைக்கிளில் ஆக்ட் பண்ணுதோ அந்த சைக்கிளை போய் பிளாக் பண்ணி பிளட்டை உரைய விடாமல் தின்னா வச்சுக்குது. எந்த அளவு தின்னா வச்சுக்குதுன்னு பார்க்குறதுக்காக ப்ரோத்ரோம்பின் டைம் இல்லைனா ஐஎன்ஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இதை நம்ம அடிக்கடி பண்ணி எந்த அளவு இருக்குன்னு பார்த்துப்போம். இதோட பிளட் தின்னிங், அதாவது தண்ணி மாதிரி இருக்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ப்ளீடிங் வந்துடும். ஓகே. ரொம்ப உரையிற தன்மை இருந்துச்சுன்னா இந்த வேல்வில் கிளாட் ஃபார்ம் ஆகி வேல்வ் அடைஞ்சு போய் உயிரிழப்பு வந்துடும், மீண்டும் பிரச்சனை வரும். ரெண்டுக்கும் இடையில ஒரு தெரப்பட்டிக் ரேஞ்சில், சேஃபார் ஐஎன்ஆர் வந்து 2லேருந்து 3 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுப்போம். அதனால் இந்த பிளட் ஆன்டிகோயாகுலண்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டும் கண்டிப்பாக 6 மணிக்கு ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த விட்டமின் கே ரிச் ஃபுட், அதாவது இந்த பச்சை கீரை வகைகள், கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, இந்த மாதிரி விட்டமின் கே ரிச் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஒரு சளி தொந்தரவு, இருமல், காய்ச்சல்னு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாத்திரை சாப்பிட்றீங்கன்றது கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், பட்டக்ஸ்ல எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வாட்சில் வந்து டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்கும்ல, அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் வேல்வ், மெக்கானிக்கல் வேல்வ் பொருத்தப்பட்ட ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அவங்களோட அந்த வேல்வ் சத்தம் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, பேஷண்ட்டே உணருவாங்க. தூங்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்பாங்க. அப்போது இந்த வேல்வ் சத்தம் கம்மியானாலோ இல்லை வேல்வ் சத்தம் கேட்கலைனாலோ கண்டிப்பாக எமர்ஜென்சியாக டாக்டரை பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் சைன்ஸ். சொன்னது மாதிரி பல்லு தேய்க்கும் போது பிளட் வர்றதோ, பிளட் வாமிட்டிங், மோஷனில் பிளட் போனாலோ, கை காலில் எங்கேயாவது உரசப்படும்போது அதில் கலர் சேஞ்ச் வந்து ஹிமட்டோமா வீங்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் காண்டாக்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. இவ்வளோ நவீன மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் சிறந்த விஷயமா இருக்குது. அதை தாண்டி பிரச்சனைகள் வரும்போது அது தவிர்க்க முடியாது. மருத்துவர்கள் தான் நமக்கு கடவுளாக மாறுறாங்க. நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள், சத்தியன்றி நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன சார்? அன்லைக் ஹார்ட் அட்டாக், வால்வ் பிரச்சனைக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் பெரிய ஒரு ரோலாக கிடையாது. எக்ஸப்ட் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், அதில் வந்து பெனிசிலின் இன்ஜெக்ஷன் இல்லைனா பெனிசிலின் டேப்லெட் கொடுக்கும். இதில் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழக்கூடிய 146 கோடி மக்கள் தொகையில் அரவுண்ட் 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பாப்புலேஷன் ஹேவ் சம் ஃபார்ம் ஆஃப் வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ். ஆனால் வெறும் 30,000 வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ், வேல்வ் ரிலேட்டட் ஹார்ட் சர்ஜரிஸ் மட்டும்தான் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறோம். மிச்சம் உள்ள அவ்வளோ பேஷண்ட்ஸுமே கஷ்டப்பட்டு மூச்சு திணறல்னால, காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்து போகிறாங்க. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% பேஷண்ட்ஸுக்கு தான் படுற கஷ்டம் என்ன பிரச்சனைனால கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு வேல் பிரச்சனை இருக்குது, அதற்கு தீர்வு சர்ஜரி தான், சர்ஜரி பண்ணிக்கிட்டால் நல்லா இருப்பாங்க, அதை தெரிஞ்சிக்காமல் அதுக்கு வழிகாட்டுதல் போதுமான அளவு இல்லாததுனால இறந்து போயிடுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேல் பிரச்சனை இருக்கிறதும் தெரியும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுதானு தெரியும், அவங்கள கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, காசு இல்லை, அந்த மாதிரி சில ரீசன்னால் போஸ்ட்பான் பண்ணி இறந்துடுறாங்க. காசு ஒரு பிரச்சனையானு இன்றைக்கி கேட்டிங்கன்னா, காசு இருக்கிறவங்க இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பண்ணிடுறாங்க. காசு இல்லாதவங்க இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே எல்லா வசதிகளும் இருக்குது, குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா சேம் குவாலிட்டி கேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணுறாங்க, பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிக்கலாம். ஈவன் புவர் பேஷண்ட்ஸ் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு சிங்கிள் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோட மார்ட்டாலிட்டி ரிஸ்க், இறந்து போகிறதுக்கான விகிதம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2%. அதுவும் டைம்லி ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா 99% சக்ஸஸ் ரேட். அதனால் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வயசாயிடுச்சு, வேல்வ் பிரச்சனையினால் மூச்சு திணறல் இருக்குன்னா தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணாதுங்க. அவங்களுக்கு முதுமையில் வர்ற மூச்சு திணறல்னு முத்திரை குத்தாதுங்க. இந்த அளவு பெரிய ஆப்ரேஷன் இந்த வயசில் தேவையா அப்படின்னு பதட்டப்படாதுங்க. காசு பணம் இல்லைன்னு கவலைப்படாதுங்க. டைம்லி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா நம்ம அம்மா அப்பாவோட கடைசி கால வாழ்க்கை, அதாவது 10லேருந்து 15 வருஷம் வாழ்க்கை சந்தோஷமாக, நோய் இல்லாமல், கஷ்டப்படாமல் ஒரு குவாலிட்டி லிவிங் நம்மளால் கொடுக்க முடியுங்கிறது தான் உண்மை. எந்த காரணத்துக்காகவும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுதான். ஓகே சார். இதய வாழ்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது, அது எப்படி செயல்படுது, எதனால் பிரச்சனைகள் வருது, பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.